இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு மஷ்ரூம் காளான் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போறோம். आज समस्तंक ना नवरात्रि थर्ड डे आज बढ़िया गोटे मशरूम फ्राई पेपर फ्राई देखा जाऊँगी मोर केमिति करुच्ची से स्टाइल रे टिके टिके डिफरेंट रहबो आपण मन भी ट्राई करके देखंतु बोलो लगिबो एटा मैक्सिमम तमिलनाडु रे ना मशरूम बेसी लोक करिबने मु सेट पे बेसी डिटेल तमिल रे कहूची நம்ம காளான் வந்து இப்போ வாங்கினோம்னாவே செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க ஹோட்டல்ல எல்லாம் வாங்குற காளான் மாதிரி இது பெப்பர் ஃப்ரை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி அது கருப்பா இல்லாம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காளான் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிட்டு ஒரு வாட்டி மைதா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியில மறுபடியும் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா ஒயிட் ஆயிடும், பிளாக்கா இருக்காம. நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய ஷேப்ல இருந்தா நல்லா இருக்கும் இந்த பெப்பர் ஃப்ரைக்கு. சிம்பிளா ஈஸியா முடிஞ்சிடும். பசங்க கண்டிப்பா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பண்ற நிறைய டிஷ் வந்து குழந்தைங்களுக்காக பண்றதுதான். அதனால நிறைய ஃப்ரை பண்ற மாதிரி இருக்கும். அது குழந்தைங்களுக்கு கரெக்டா செட் ஆகும். நம்ம பெரியவங்களுக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றது கரெக்டா இருக்கும். இது பசங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷா கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் வந்து மைதா போட்டிருக்கேன்னா 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் போட்டிருக்கேன். கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். உப்பு லாஸ்டா போடுற மாதிரி. காரத்துக்காக ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது தண்ணி இல்லாம ட்ரையா இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். मशरूम फ्रेश रोइबा तो बोलो रोइबा सेट पे बड़ो बड़ो छोटो छोटो साइज रोइबा टमरे सेमिति फ्राई करबा ठीक रोइबा एटा टिके बड़ो भी होचे छोटो भी होचे सेट पे मु 3 पीस कट करके रखुचे टिके मैदा पकी मशरूम बोलो दोई की तापर पानी सब ड्राई होइगला टमरे 3 स्पून कॉर्नफ्लावर 2 स्पून मैदा पकी लूण पकिनांदी ए टाइम तक लास्ट फ्राई करिबा टाइम रे लूण पकीबो एबे लूण पकीबा टाइम रे पानी बाहरवा सेट पे दरकार नहीं कोइके तापर आग पे रेड चिली फ्लेक्स टिके गोल मर्च पाउडर पकी दुचंती मो चावल पाउडर लास्ट हाफ स्पून पकी दुची क्रिस्पीनेस पे एटा म पिल्ला मन खाइबा पे बढ़िया रोइबो क्रिस्पी इवनिंग स्नैक्स रे डीप फ्राई करिबा पे दरकार सब बड़ बड़ लोक मु करिबा बेसी दिन ना छोट पिल्ला मन खाइबा पे प्लान करके करची सेइट पे मु डीप फ्राई करके करची मु पिल्ला मन के करेक्ट तांक इंटरेस्ट खाइबा दिन सब रेडी करिबा पे टिके फ्राई करला पर मोर जियो के बेसी बोलो लागिबो सेइट पे आउ किछि पकीबा पे दरकार नै लास्ट फ्राई करिबा टाइम रे टिके लूण पकीबा टाइम रे ठीक रोइबो நீங்க எப்போ ஃப்ரை பண்ண போறீங்களோ அப்போ உப்பு போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப தண்ணி எல்லாம் தெளிச்சு ஃபுல்லா கோட்டிங் மாதிரி பண்ணாதீங்க, அந்த கிறிஸ்பினஸ் வராது. இது வந்து டீப் ஃப்ரை பண்ணாம ஏர் ஃப்ரைலயும் பண்ணிட்டு பண்ணலாம். நான் அதுவும் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மட்டும் டீப் ஃப்ரை பண்ணிட்டு பாக்கி வந்து ஏர் ஃப்ரை பண்ணிட்டு பண்ணியிருக்கேன், எண்ணெய் அதிகமா சேர்க்காம. அதனால நம்ம அது வந்து எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணது அப்படின்னு வேணாம், ஏர் ஃப்ரை பண்ணிட்டு கூட சேம் மெத்தட்ல நம்ம பண்ணலாம். ସବୁ ମଶରୁମ ମୁଁ ଡିପ୍ ଫ୍ରାଏ କରୁନାହାନ୍ତି, ଟିକେ ନା ହେୟାର ଫ୍ରାଏ ବି କରିକି କରୁଛି। ସେମିତି ବି ଇନ୍ କେସ୍ ଡାଏଟ୍ କରିବ ଲୋକ ନା ଏୟାର ଫ୍ରାଏ କରିକି ବି ସେମ୍ ମେଥଡରେ ଆମ ବାକି ସବୁ ବାଲାନ୍ସ ସବୁ କରିପାରିବ ବଢିଆ। ସବୁ ମିକ୍ସ କରିକି ରଖିଲା ପରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ତେଲର ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତେଲ ବେଶୀ ଗରମ ରହିବା ପାଇଁ ଦରକାର, ନାଇଁ ତ ସେ ମଶରୁମ ନା தெல்ல சப் சோக்கே ஜிபோ சைட்டு பை மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும் போது வந்து நல்லா ஹைல வச்சுட்டு போடுங்க. ஏன்னா கொஞ்சம் சூடா இல்லைன்னா கூட எண்ணெய் வந்து ஃபுல்லா மஷ்ரூம் வந்து சோக் ஆயிடும், உள்ள இழுத்துக்கும். அதனால வந்துட்டு ரொம்ப எண்ணெய் செலவான மாதிரி இருக்கும். நல்லா சூடாயிட்டு நல்லா ஹை சூட்ல இருக்கும்போது மஷ்ரூம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம்ல ஃப்ரை பண்ணுங்க. மேல அந்த பபிள்ஸ் வர்றது ஃபுல்லா கம்மி ஆயிடுச்சுனாவே मशरूम फ्राई करबा टाइम रे बेसी गरम रहबा पई दरकार तेल ताप से टाइम रे ना फुल पानी सब सोक बनै सेट पई आउ नॉर्मल ना हम फ्राई करबा टाइम रे एबे एमिति ऊपर बबल्स आछे ना से बबल्स सब कम होगला टाइम रे मशरूम हम काढिबा टाइम रे ठीक रहबा। सेम टाइम रे एयर फ्रायर रे भी मु टिके बटर पेपर पकी की सेम मसाला बिना तेल रे ये मशरूम सब कवर करके एयर फ्रायर रे फ्राई करबा पई जाउची। 180 डिग्री सेल्सियस रे टिके अपने केते फ्राई होगा से टाइम अपने सेट करबा टाइम रे ठीक रहबो। गोटे गोटे टाइम रे हम काढी की चेक करबा टाइम रे से क्रिस्पीनेस करेक्ट आसीबा टाइम रे ठीक रहबो। मो एयर फ्राई रे करबा टाइम रे भीतर तेल भी फ्राई करना दी सेमिति यूज करके करतले टिके पिल्ला मन पे तेल रे फ्राई करके आउ टिके बिना तेल रे भी हम करि परिबो सेट पई
बढ़िया मशरूम क्रिस्पी टाइप रहिबो खाइबा पई केते टाइम करिकि रखिबा टाइम रे सेम क्रिस्पी ठीक रहिबो आ स्प्रिंग अनियन बेसी यूज करिबा टाइम रे ठीक रहिबो ए संगरे मिसिबा पई गोटे गोडो बडो प्याज आ गार्लिक बेसी कट करिकि रखुची कैप्सिकम भी टिके यूज करिबा टाइम रे बोलो रहिबो இது கூட யூஸ் பண்றதுக்கு வந்து நான் பூண்டு நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏர் ஃப்ரையர்ல பாருங்க ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண மஷ்ரூம் எல்லாம் அப்படியே போட்டுடலாம் அதை வச்சுட்டு ஹேர் ஃப்ரையர்ல டைம் செட் பண்ணிட்டோம்னாவே செம்ம சூப்பரா வெந்துடும் ஆனா ஒவ்வொரு வாட்டியும் எண்ணெய் போட்டுட்டுலாம் அது ஃபுல்லா வந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி ஸ்ப்ரே பண்ண வேணாம் நான் எந்த எண்ணெயும் போடாம தான் ஏர் ஃப்ரையர்ல இந்த வாட்டி மஷ்ரூம் வந்து நான் ஃப்ரை பண்ணேன் ஏன்னா பசங்களுக்கு கொடுக்கும்போது அது நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ண வேணாம்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா டேஸ்ட் செம்ம சூப்பராகவே இருந்தது एयर फ्रायर वेरम एयर फ्रायर ना टिके बटर पेपर रखी ऊपर तेल पकीबा दरकार नहीं सेमती कवर करके सेपरेट सेपरेट मशरूम रखिकी टाइम सेट कर टाइम रे ठीक रहिबो एमिति क्रिस्पी आसीबा दरकार सो ऊपर तेल बबल सब आसीबा नहीं ना मशरूम रे भीतर रहिबो पानी सब खत्म होगला टाइम रे से क्रिस्पी रहिबो மஷ்ரூம் வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த கரெக்டா மேல வந்து எந்த பபிள்ஸும் வராம இருந்ததுன்னா அந்த மஷ்ரூமோட தண்ணி இல்லாம அந்த கிறிஸ்பினஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்கும் அப்ப சாப்பிடும் போது கிறிஸ்பினஸ் இல்ல தண்ணியோட அந்த சவு சவுன்னு இருக்கிறது வந்து கம்மியாயிடும் அப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா கிறிஸ்பியா இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்பியா இருந்தாதான் இது வந்து சாப்பிடவும் நல்லா இருக்கும் பசங்களுக்கு ஒரு வெங்காயத்தாள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய ஒரு பெரிய பூண்டு கேப்சிகம் போட்டாவும் நல்லா இருக்கும் நான் கேப்சிகம் நிறைய போடாம கொஞ்சமா தான் கேப்சிகம் போட்டிருக்கேன் கேப்சிகம் வந்து ஒரு மெலிசா ஒரு ஸ்லைஸா கட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் ଆଉ ବଢିଆ ଫ୍ରାଇ ହେଇଗଲା ଦିଟା ଟାଇମରେ ଗୋଟେ ଟାଇମରେ ଏ ନର୍ମାଲ ତେଲର ଫ୍ରାଇ କରିକି ମୁଁ ୟୁଜ କରୁଛି ଆଉ ଗୋଟେ ସାଇଡରେ ନା ଏୟାର ଫ୍ରାୟରରେ ଫ୍ରାଇ କରିକି ୟୁଜ କରୁଛି ଏୟାର ଫ୍ରାୟରରେ ଫ୍ରାଇ କରିବା ଟିକେ ଟାଇମ ଲାଗିବ से कौन पैना से धीरे धीरे फ्राई होगा करेक्ट कलर चेंज होनी देखंतु बढ़िया फ्राई होगला से क्रिस्पीनेस आसीबा पई मुटिके भी तेल यूज करना दे आउतर चेंज करके आउतर टाइम सेट करके भीतर रखिबा टाइम रे क्रिस्पीनेस आसीबो हेयर फ्रायरல சேம் டைம்ல வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் நல்ல கிறிஸ்பினஸ் வந்துச்சு பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம அந்த பெப்பர் ஃப்ரை பண்ற மசாலா எல்லாம் அதே மாதிரி பண்ணலாம் சேம் ஃப்ரை பண்ண எண்ணெயே ஊத்திக்கலாம் ஏன்னா அதுல மஷ்ரூமோட ஸ்மெல் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது கோ ତେଲର ମଶରୁମ ଆମ ଫ୍ରାଇ କରିଥିଲେ ନା ସେମ୍ ତେଲରେ ଆମ ଏ ପେପର ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ୟୁଜ କରିବା କଣ ପାଇଁ ନା ସେ ତେଲର ମଶରୁମର ସ୍ମେଲ ବଢିଆ ରହିବା ଆମ ଫ୍ରାଇ କରିଥିଲେ ନା ସେଇଟା ପାଇଁ ଗାର୍ଲିକ ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ଟିକେ ବେଶୀ ପକିବା ପାଇଁ ଦରକାର ତାପରେ ଗୋଟେ ବଡ ପିଆଜ ପକିବା ପାଇଁ ଦରକାର दीटा आउ किछि मसाला नहीं दीटा बोलो फ्राई करबा पई दरकार बोलो ना बेसी गोल्डन कलर फ्राई करबा पई दरकार नहीं ए मशरूम पेपर फ्राई पई ना बेसी फ्राई करबा पई दरकार नहीं रसुन बेसी पकीबा टाइम रे पिल्ला मानक रसुन पकी दिछि किछि जानि पड़िबने बोलो कायदे बतांक प्याज भी सेम पकीबा पई दरकार பூண்டு வந்து ரொம்ப சின்ன சின்னதா மெலிசா கட் பண்ணி போட்டுங்க வெங்காயமும் ஒரு அளவுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் தான் பெருசு பெருசா போட்டோம்னா அது பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும் சின்ன பசங்க வந்து அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சுடுவாங்க அதனால நான் வந்து இது பசங்களுக்காக செய்யறதால வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் நீங்க பெரியவங்களுக்காக செய்றீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம் லைட்டா ஃப்ரை பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போட வேணாம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம்ல வந்து உப்பு போட்டிருக்கோம் அந்த உப்புக்கும் இதுக்கும் கரெக்டா செட் ஆகுற மாதிரி மசாலாக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் போட்டா போதும் இப்பவே வந்துட்டு நான் சோயா சாஸும் டார்க் சோயா சாஸ் சில்லி சாஸ் வினிகர் வந்து யூஸ் பண்ண போறேன் வினிகர் வந்து நீங்க தக்காளி போடாம இருக்கிறதுக்கு அந்த வினிகரோட சோயா சாஸ்லயும் கொஞ்சம் வந்து உப்பு இருக்கும் அதனால போடும்போது வந்து சோயா சாஸ் உப்பு வந்து கரெக்டா அது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உப்பு போட்டோம்னா கரெக்டா இருக்கும் இல்லைன்னா உப்பு ஜாஸ்தியான மாதிரி ஆயிடும் ସୋୟା ସସ୍ରେ ବି ଲୁଣ ରହିବ ସେଇଟା ପାଇଁ ସୋୟା ସସ୍ ୟୁଜ କରିବା ଟାଇମରେ ଟିକେ ଲୁଣ ସବ୍ ଟିକେ କମ ପକେଇକି ୟୁଜ କରିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ ଆଉ ବୋଲ ଏତିକି ମିଡିୟମରେ ଟିକେ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର मशरूम हम फ्राई करके रखुचे ना से क्रिस्पीनेस ठीक रहिबा पई दरकार टिके डार्क सोया सॉस यूज करची टिके चिली सॉस विनेगर चिली विनेगर मु यूज करची सेट पे से राग ठीक रहबो तापर टिके टोमेटो केचप नहीं तो टोमेटो सॉस यूज करबेटा हमरे ठीक रहबो गोटे पाउच ना सेटे यूज करची टोमेटो सॉस कट करके सब लाइट टिके मिक्स करबा पई दरकार
बेसी पकिबा टाइम रे आम मशरूम रे टेस्ट आसीबो नै बाकी सब मसाला रे टेस्ट है ना बेसी आसीबो सेटा पय पास्ता मसाला रोइबा टाइम रे भी टिके यूज करिबा टाइम रे भी बढ़िया टेस्ट आसीबो சோயா சாஸும் சில்லி வினிகரும் நான் போட்டிருக்கேன் இது கூடவே வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு சேஷே யூஸ் பண்ணீங்களா கரெக்டா இருக்கும் உங்ககிட்ட பாஸ்தா மசாலா இருந்து போட்டீங்களா அதுவும் நல்லா இருக்கும் கேப்சிகம் வந்து ரொம்ப மெலிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா கேப்சிகம் முன்னாடியே போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க அது சீக்கிரமா ஒரு 2 மினிட்ஸ்லயே கேப்சிகமும் வந்துடும் டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கொஞ்சமா போட்டுக்கலாம் கேப்சிகம் கொஞ்சம் சூடா இருக்கும் போது வெந்துடும் அது கூடவே மிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும் ஏன்னா கேப்சிகம் ரொம்ப வேகாம பாதி வெந்து வேகாம இருந்தாதான் இது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் କ୍ୟାପ୍ସିକମ୍ ବେଶୀ ପକିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ଆଉ ବେଶୀ ସିଝିବା ପାଇଁ ବି ଦରକାର ନାହିଁ ଟିକେ କ୍ୟାପ୍ସିକମ୍ ପକିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ ହାଫ୍ ଫ୍ରାଏରେ ବଢିଆ ରହିବ ମୁଁ ଏଇଟା ପାସ୍ତା ମସଲା ଟିକେ ପକେଇ ଦଉଛି ପିଲାମାନଙ୍କୁ ଟିକେ ଭେରାଇଟିରେ କରିବା ପାଇଁ ଆଉ ସବୁ ମିଶିକି ଟିକେ ପିଆଜ ନା କଞ୍ଚା ରହିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ତାପରେ ଆମ ମସରୁମ ଫ୍ରାଏ କରିକି ରଖୁଛେ ନା ସେଇଟା ଏବେ ସେ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ସେ କ୍ରିସ୍ପିନେସ୍ ସେମ୍ ରହିବ ସେଇଟା ପାଇଁ ସେ କ୍ରିସ୍ପିନେସ୍ ନା சேம் ରହିବା ପାଇଁ ଦରକାର ବଢିଆ ରହିବ கேப்சிகம் ସବୁ மிசிக்கி இந்த அந்த முறுமுறு வந்து அப்படியே இருக்கும் மஷ்ரூம்ல நம்ம கேப்சிகம் போட்டிருக்கோம் சோயா சாஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகவே ஆகாது சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நீங்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு மஷ்ரூம் வந்து சிக்கன் மஷ்ரூம் வந்து பெப்பர் சிக்கன் நீங்க ஆர்டர் பண்ணும்போது வர டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும் இந்த மஷ்ரூம்லயும் ஒரு வெஜ்ல வந்து செம்ம சூப்பரா ஒரு சிக்கனோட செம்ம டேஸ்டியா ஒன்று பண்ணலாம்னா மஷ்ரூம் அந்த மாதிரி பண்ணலாம் அது கூட வந்துட்டு நான் மசாலாக்காக மட்டும் இப்போ கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா நான் ஃப்ரை பண்ணும் போது உப்பு போட்டிருக்கேன் அந்த உப்பு கரெக்டா இருக்கும் அதுக்கு இப்போ வந்துட்டு கரெக்டா காரம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பசங்களுக்கு செய்யறதால பச்சை மிளகா நான் கட் பண்ணி போடல இன்கேஸ் பெரியவங்க சாப்பிட்றாங்களா பச்சை மிளகா ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ରାଗ ବେଶୀ ପକି ନାହାନ୍ତି କଣ ପାଇଁ ନା ଛୋଟ ପିଲାମାନେ ଖାଇବା ସେଇଟା ପାଇଁ ଚିଲି ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ୟୁଜ କରିବ ବଡ ଲୋକ ଖାଇବା ଟାଇମରେ ମୁଁ ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ସ ଟିକେ ୟୁଜ କରୁଛି ଠିକ ରହିବ ଏ ସାଙ୍ଗରେ ନା ଟିକେ କୋଟିଂ ବଢିଆ ରହିବା ପାଇଁ ଟିକେ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ନା ବେଶୀ ନାହିଁ ଟିକେ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ପାଣିରେ ପକେଇକି ମିକ୍ସ କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ ତା ପହଲେ ନା ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିୟନର ଫାର୍ଷ୍ଟ ହ୍ୱାଇଟ୍ ପାର୍ଟ ନା ସେଇଠି ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର அதுக்கு முன்னாடியே வந்து நான் கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சமா யூஸ் பண்ணலாம் அந்த கோட்டிங் ஃபுல்லா கவர் ஆகிருக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெங்காயத்தாளில் முன்னாடி வெள்ளையா இருக்கும்ல அந்த வெங்காயம் வர ஸ்டார்டிங் இது வந்து கட் பண்ணி போட்டுடலாம் கட் பண்ணி போட்டுட்டு மஷ்ரூம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த கிறிஸ்பினஸ்ல வெங்காயமும் கரெக்டா பாதி வந்த மாதிரி ஆயிடும் ரொம்ப நேரம் வந்துட்டு மூடி வச்செல்லாம் வேக வைக்கவே வேணாம் ஒரு வாட்டி மஷ்ரூமை ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம்னாவே 2 மினிட்ஸ்ல பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அது கொஞ்சமா உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா வெங்காயம் போட்டிருக்கல அதனால உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் பிளாக் பெப்பரும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் எந்த மசாலாவும் போடுவேன்னா பெரிய பெரிய மசாலா போட்டிங்களன்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் அதனால கொஞ்சமா பெரிய பெரிய மசாலா யூஸ் பண்றேன் பெரிய பெரிய மசாଲା ପକେଇବା ତ ଆଉ ବଢିଆ ରହିବ ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଟିକେ பெரிய பெரிய ମସଲା ୟୁଜ କରୁଛି ଆଉ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ତାଙ୍କୁ କଣ କଣ ଜିନିଷ ଭଲ ଲାଗିବ ସେଇଟା ଟିକେ ଆଡ୍ କରିବା ଟାଇମରେ ବେଶୀ ଖୁସିରେ ପିଲାମାନେ ଖାଇଦବ ଭଲ ମିକ୍ସ ହୋଇଗଲା ମୁଁ 2ଟା ପ୍ୟାକେଟ ମଶରୁମ ୟୁଜ କରୁଛି ସେ 2ଟା ପ୍ୟାକେଟ ଏତେ କମ ହୋଇଗଲା ଏ ଭିତରେ ହାଫ୍ ଆନା ଏୟାର ଫ୍ରାଏ କରୁଛି ହାଫ୍ ଆନା ତେଲରେ ଫ୍ରାଏ କରୁଛି ସେଇଟା ପାଇଁ 2ଟା ମିଶିକି ବେଶୀ ତେଲରେ ଡିପ୍ ଫ୍ରାଏ କରିବା ଜିନିଷ ସବୁ ବି ନାହିଁ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢିଆ ରହିବ ଆଉ ଫ୍ୟାଟ ବି ମେଣ୍ଟେନ କରିବ ଡିପ୍ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ நான் ஃபுல்லா வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணல பாதி தான் பண்ணியிருக்கேன் பாதி வந்துட்டு ஏர் ஃப்ரையர்ல பண்ணி தான் பண்ணியிருக்கேன் இதுல வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சமா தண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு 2 டிராப் 2 ஸ்பூன் கரெக்டா இருக்கும் உடனே அந்த கோட்டிங் வந்து கரெக்டா இருக்கும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும் कॉर्नफ्लोर है ना खाली 2 स्पून पानी रे मिक्स करिक पकी देछि संग संग से सो केजिबा से क्रिस्पीनेस ठीक रहबा कोटिंग भी थिक बढ़िया रहबा ए भीतर ना व्हाइट कलर तिल पकीबा टाइम रे बोलो रहबा मु बेसी छोटो कट करछि सेट पे तिल यूज करनांदी आ व्हाइट कलर ला स्प्रिंग आने ना सेट कट करके मिक्स करबा पई दरकार आ बढ़िया गोटे मशरूम रे पेपर फ्राई रेडी आइगला आम होटल रे केमिति को किनिकी खाइबना सेम टेस्ट आसीबो से मशरूम रे एते क्रिस्पी भी रहबो
ଆଉ କ୍ୟାପ୍ସିକମ୍ ସବୁ ମିଶିକି ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ଗୋଟେ ଫୁଲ୍ ବଉଲ୍ ନା ଏ ଫୁଲ୍ ଗୋଟେ ପିଲାମାନେ ଖାଇଦେବ, ଏତେ ଟେଷ୍ଟି ରହିବ. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம்னா சேம் டேஸ்ட், அதை விட நல்ல குவாலிட்டியாக நம்ம வீட்டில் பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த ஃபுல் பவுல் வந்து பசங்க வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்ருவாங்க. கொடுத்தோம்னா ஒரு தயிர் சாப்பாடு காம்பினேஷன் இல்லைன்னா கார்லிக் ரைஸ் கூட கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் நான்வெஜ் தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றவங்க ஒரு நாள் வெஜ் இது மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க மஷ்ரூம். அதுவும் சூப்பரா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. ஒரேடியா நான்வெஜ்ஜே பசங்களுக்கு கொடுக்காம வெஜ்ஜும் செம்ம வெரைட்டியா செஞ்சு கொடுக்கலாம். இதுதான் வெஜ்ஜோட மஷ்ரூம். இப்போ நவராத்திரியில வந்து நான்வெஜ் செய்ய மாட்டோம் நம்ம 10 டேஸா. அப்போ வெஜ்ல எந்த வெரைட்டி பண்ணா பசங்களுக்கு நல்லா இருக்குமோ அதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்ல யாருன்னா இது மாதிரி நான்வெஜ் பிளஸ் வெஜ்ஜை நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.